உங்களுக்கு லொட்டரியில் 10 லட்சம் விழுந்தானே அதுவுமே நாங்கள் ஜெயிலுக்கு போனதை அறிஞ்சினீங்களோ? இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம் வந்த உடனே நான் மெசேஜை பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஆனால் இப்போ மேலே ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்ச நாங்கள், ஆனால் அப்படி ஒரு கஷ்டத்தை கடந்து வந்தாங்களோ எடுத்து அம்மான்ற ஒரு வார்த்தை கேட்கலே என்ற ஒரு கவலை. வணக்கம். ஆட்டோ ஒன்று எடுத்துன்னு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி. ஓ நீங்கள் ஓடையெல்லாம் நான் எடுத்துன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ லொட்டரி டிக்கெட் ஒன்று விழுந்தாமல் ஆட்டோ ஒன்று பண்ணிக்கலாம் உண்டு. நீங்கள் கேட்டீங்க இல்லை உங்களுக்கு வந்து வாழ்வாரத்துக்கு கோழிக்கூடு ஒன்று போட சொல்லி. அப்போ கோழிக்கூடு வந்து இந்த மாதிரி நில கோழிக்கூடா செய்வோமா? சாதாரணமாக எத்தனை கோழி வளர்க்குற ஐடியா? ஒரு 25-30 கோழி ஐயா நினைக்க. 25-30 வளர்த்து என்ன முட்டை விற்று போட்டு அடை காத்து கோழிகள் அடை காத்து போடுவோம். அடை காத்து முட்டையை கொடுக்க ஐடியா. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் எல்லாமே அண்ணன். சரிதான். இப்போ ஒரு முட்டை எவ்வளோ போகுது? முட்டை ஊர் முட்டை 60 ரூபா போகுது. அப்படியே போதாரு எப்போ? 60 ரூபா? எங்கட வீடுதான் கட்ட பஞ்சி படுற மாதிரி மற்ற எல்லா இடமும் இதை கொண்டு கட்டி கொடுத்துன்னு இருக்கு. சொல்லுங்க இவ்வளோ இது கோழியாம என்ன விலைன்னு சொல்லுங்க. நாங்கள் 2 அப்படி தான் விற்கிறோம். என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாளைக்கு கண்டாமல் ஒரு 10,000 மாதிரிக்கு மாதம் அப்படி செட் பண்ணுவோமே. அக்கௌண்ட் பேங்க் புத்தகம் கூட எடுத்து வாங்க. நீங்களே இப்போ உந்த வீட்டுக்குள்ள போனீங்க. நான் அந்த இதை கொண்டு இங்கே வச்சா போல இல்லாட்டி பிரிவினைகள் வந்துட்டு அம்மாவுக்கு எவ்வளோ போட போகிறீங்க மாதம்? குறை என்ன சிரிக்கத்தாங்கடா கொஞ்ச நாளைக்கு. என்ன செய்ய போகிறேன்? சரியா அந்த அக்னியா கொஞ்சம் அக்னி மாமாவுக்கு இறங்கி பார்க்குறீங்களா? வடிவா கொஞ்சம் மாமாவுக்கு இருக்கா இந்த சாக்லேட்டு மெட்ட சாக்லேட் அப்புறம் கோவிப்பான்டா. அதான் பிரச்சனை. அதுங்களா பார்க்குறா கீரிக்கடை. சரி பாய். சரியா கேனா பாயா சந்திப்பா. உண்மையில சந்தோஷமா இருக்குது. உண்மையில நல்லா கேனா வீடு பெயிண்ட் எல்லாம் அடித்தா பிறகு வந்து வீடு அந்த மாதிரி கிடக்கு. நல்ல மாதிரி அவங்களோட அந்த அண்ணாட தோசத்தை முடிச்சுட்டோம்னு சொன்னா ஓகே போடா அவரு விட்டுறா சொல்லி நிற்காம டயர் காலில் அவசரமாக போகணும். மற்றது அந்த முன்னு கொட்டில் பேர் வெளியே கிடந்தது. அப்போ நான் அதை இப்போ வரக்குள்ளாம் கண்டேன். நானே எழுதினண்டா கேட்டணும். நான் பிள்ளை தான் அழிப்பான் நினைக்கிறேன். மூத்த பிள்ளை அந்த வீட்டு முன்னொட்டில் பேர் எழுதி விட்டுருக்காரு கிருஷ்ணா ஹரிதா சாக்கினியன்னு. நீங்களா எழுதினீங்க? அது கட்டைக்கு அடிச்சது. அப்போ இப்போ இந்த பெயிண்ட் அடிச்ச அப்புறம் தெரியுது. அப்போ நான் இண்டே தான் காட்டுறேன். இந்த முன்னுக்கு இருக்கிறோம் நம்ம வீடியோவில் இருக்க காட்டினேன். அப்பயே காட்டிட்டேமே. நான் சரி மனசுல இருக்கும். எப்போ இது வந்து எங்க மனசுல இருக்கும். எங்க உயிர் இருக்கிற ஞாபகம் மறதி கூடித்தான் போச்சு. பிள்ளைகள் கூட சொல்லும் அண்ணா மாமா சொல்லி பிள்ளைகள் சொல்லும். டேய் வேட்டா ஓகே இந்த 4 பிள்ளைகளும் சொல்லுவீங்க அண்ணா. இன்றைக்கும் வாழ்க்கையில மறக்க மாட்டோம். கட்டாயம் மக்களை கவனமாக பாருங்க. நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு கொடுங்க. நாங்கள் இருக்கிற உதவும். மற்ற அந்த முன்னுக்கு ஒரு சின்ன கதை கொண்டு நான் ஆளோட கதைச்சு எப்படியும் கட்டாயம் நீங்க உங்களோட கையெல்லாம் திறப்பு வேணும்னு ஆசைப்படுறேன். எப்போ சரியா மற்ற அந்த இது நான் அந்த சின்ன கதை கொண்டு எப்படியா செஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். மேரட்டே சரி கட்டாயமா ஓகே சரி. இப்போதைக்கு கார் திறப்பு கிடையாது தரட்டே. சரி விளாங்க ஓகே பாய் see you. ஆனால் உண்மையிலேயே அந்த என்ன சொல்கிறேன் அந்த சில இடங்களில் உதவி எதுவும் செஞ்சாலும் இந்த என்ன சொல்கிறேன் அந்த அதுக்காண்டி அவையை நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கள அந்த அவையில் இந்த ஒரு பேசாமல் இருக்கக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமே. ஏன்னா அந்த உதவி கேட்கக்குள்ள நிறைய வந்து கதைச்சி பேசுவாங்க. செஞ்சு கொடுத்தா அப்புறம் எனக்கு எல்லாட்டிலும் அந்த செஞ்சாக்களுக்கு வந்து நன்றி சொல்லாமல் இருக்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அக்கா பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அது ஒரு திருப்திகரமாக இருக்குமென்னு சொன்னால் அவ்வளோ தூரம் அப்படி அந்த எதையுமே மறக்காமல் வந்து நன்றி சொல்கிற ஒரு ஆளாக இருப்பாள்.
அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு காரியம் முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு செஞ்ச ஸ்ரீசன்னாக்கு நன்றி. இப்போ இதை நாங்கள் அப்படியே இப்போ கண்டினியூவாக கொண்டு போகிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்ட அலுவல் சங்கான அந்த கோழிக்கூடு செய்கிறதுக்கா என்ன மாதிரின்றக்கா கொண்டு போயிட்டு வந்து காட்ட போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து இப்போ எங்களை கோழிக்கூடு செய்கிற அண்ணாக்கு வந்துட்டு அடிக்க போகிறோம். கோழிக்கூட்டு அன்னைக்கு அடிக்கிறத விட கோழிக்கூட்டு அண்ணன் விழுந்து வந்து அடிக்க அப்புறம் அங்கே காணையில் என்ன அடிக்க வரியா? ஓமண்ணன் வணக்கம். நான் இப்போ சரியா நான் சொன்னேன் கீரி மேலைக்கு போயிட்டு போனான்ட்டு அந்த அலுவல் முடிஞ்சு போலக்கிட்டேன். இப்போ உங்கள் சங்கானை தான் பாரு. ஐயோ நான் வேற எப்படி ஒரு காமனத்தியாலம் கொரோனைக்காம அதில் தண்ணியை ஜூஸை குடிச்சோன்னு இல்லைங்க பாருண்ணா. ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகே. அது சந்தைக்கு முன்னே போயிட்டு தான். ஸோ வந்து போயிட்டோம்னு சொன்னான் ஆளை கூட்டி கொண்டு போய் கூட்டுக்கு அவ்வளோ பட்ஜெட் முடியுமென்றக்கா பார்த்துட்டு அதே நேரம் அந்த செகண்ட் கேன் கூட்டையும் இருக்கா பார்க்கலாமடாப்பா. ஆனால் பார்த்தா எடுக்கணுமெண்டு இல்லை. அது எங்களோட தெரிஞ்ச அண்ணன் தானே. தெரிஞ்ச அண்ணன் மீன்ஸ் சுவிஸில் இருக்கார் எங்களோட வீடியோ பார்க்குறவர். அப்போ வந்து அப்படின்னு செய்யலாம். நாங்கள் பட்ஜெட் கேட்டு போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது எங்களுக்கு லாபகரமாக அமையுதோ நிரந்தரமான அமையுதோ அதை நாங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். வந்து அதே நேரம் வயரிங் வேலை செய்யணும். அம்மாவுக்கு வயரிங் வேலை செய்கிறதுக்கு நிதி பங்களிப்பு செய்கிறதுக்கு அம்மா ஒரு ஆள் தயாராக இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு வயரிங் செஞ்சு தரக்கு எங்களோட அண்ணன் தான் தயாராக இல்லை. அண்ணனை வச்சு நான் என்ன செய்ய போகிறோன்னு எனக்கு கண்ட சரியாக கிடக்குது. சரி ஓகே நாங்கள் இப்போ சங்கானை போயிட்டு அண்ணனை சந்திச்ச அப்புறம் மிச்சத்தை தொடருவோமா? ஓகே இப்போ சங்கானை நோக்கி போய்கொண்டிருந்த நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அவசரமாக ஒரு கோல் ஒன்று பண்ண போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருக்குது. கிருஷ்ணா நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னே புதுக்குடியிருப்பு மாறி உணவகத்தில் வேலை செஞ்சு லிம்போமாவால் வந்து இறந்து போன அந்த தம்பின்ற மாமியார் வந்து உங்களோட நம்பரை வந்துட்டு தவற விட்டுட்டாவாம். ஒரு கால் அவசரமாக உங்களை அழைக்க சொல்லி எனக்கு சொன்னதுக்குனாங்க உங்களை மெசேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் அந்த கடைசி பிட்டு நான் ஆட் பண்ணேன். இது யார் மெசேஜ் போட்டேன்னு எனக்கு தெரியல. அவருக்கா நாங்கள் ஹோல்ட் பண்ணி வந்து கேட்போம். ஏதோ ஒரு அவசரமாக இருக்கும். அந்த தம்பியையும் வந்து நாங்கள் காப்பாற்ற எவ்வளவோ போராடி நாங்கள் வந்து நிறைய காசுகள் எல்லாம் கொண்டே கொடுத்து நாங்கள். ஆனாலும் வந்து அவர் வந்துட்டு உயிரை வந்து அவர்கிட்ட உயிரை காப்பாற்றலாம் போயிட்டு எங்களால். நாங்கள் கால் பண்ணி என்ன விஷயம் வந்து கேட்போம். அவங்களோட மாமியார் உண்மையிலே ஒரு நல்ல ஜீவன், நல்லா வந்து கதைக்கக்கூடிய ஒரு ஆள், வந்து நல்லா கதைப்பா, நன்றி மறவாமல். என்ன ஒரு கவலை என்றால் ஆனா ஊனான்னு சொன்னால் யார் அழைக்க சொன்னாலும் எங்கே வர சொன்னாலும் என்ன உதவி என்றாலும் ஜெயிலால் வந்த பிறகும் நாங்கள் ஓடிப்போக நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நாங்கள் உதவி செஞ்ச ஒரு மனுஷரும் எங்களை அழைச்சி ஒரு சுகநிலம் கேட்கல, எங்களுக்கு ஒன்றும் கொண்டு வந்து தர வேண்டாம், எங்களை பார்க்க வர வேண்டாம், சும்மா சரி ஃபோன் பண்ணி தங்களோட கவலையை பகிர்ந்து கொள்ளலைன்றது மட்டும்தான் என் மனசில் இருக்க ஒரே ஒரு கவலையாக இருக்குது. மற்றபடி நாங்கள் வந்து உதவி செஞ்சிட்டோம்ன்றக்காண்டி வந்துட்டு பெருசாலாம் எங்களுக்கு எதுவும் செய்யணும்னு விரும்பலை. இந்த இப்போ என் கால் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு முக்கியமான செய்தியாக தான் இருக்குமென்னு சொல்லி அதை அந்த செய்தியை நான் அறிஞ்சு கொள்றதோட என்னவாக இருந்தாலும் நீங்களுமே அறிஞ்சு கொள்ளணுமான்னு போட்டு அதை வீடியோவில் ஆட் பண்ணுவோம்னு போட்டு தான் கோல் எடுக்கிறேன். நான் எடுக்கிறாங்களே இல்லை. ஹலோ ஹலோ ஓமாம்மா, நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேன். நான் கிருஷ்ணா ஆகிக்கிறேன், அந்த யூடியூப் செய்கிறேன். நான் அப்ப இப்ப என்ன பானையில வாய்க்கிறீங்க சாப்பிடுங்க? நான் கேளுங்களா, போன் இல்லாம போயிட்டு இப்ப போனோண்டு புதுசா வேண்டிட்டு நான் ஒரு இடத்த இருந்து பார்த்து பார்த்து இருக்கக்குள்ள உங்களை கண்டுட்டேன். நான் வரையிலே அங்கால என்னண்டே, நான் அங்கால வரையில இப்போ இந்த நாள்ல எங்கட பக்கம் வரையிலையப்போ நீங்கள் ஆறு ஒரு இந்தியா பிள்ளை ஒரு திருநங்கை ஒரு இது ஒன்று போட்டிருந்தீங்க கவிதையோட. ஓ பேஸ்புக்ல. அத பார்த்து அதுக்குள்ளால மெசேஞ்சருக்குள்ள போய்தான் உங்களோட தொடர்பு கொள்ளணும். அப்ப நீங்க யார் மெசேஜ் போட்டது?
எனக்கு எங்கட மரும பேர பிள்ளை எங்களுக்கு ஒரு செத்த விடு மட்டக்கிளப்புல. ஓகே. அவ பேர பிள்ளையதான் அடிச்சு போட்டுதான் தங்கத்திய மட்டக்கிளப்பு வாசையில அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ சரி, அது பிரச்சனை இல்லை. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஓமாப்பா நல்லா இருக்கிறேன். நீங்கள்? ஓமாம், நல்ல. அப்பா என்னம்மா அப்பா வருத்தமா இருந்தவர் இல்லோ? ஓ, அப்பா வருத்தமா இருந்து ஹார்ட் சர்ஜரி எல்லாம் செஞ்சு இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டது. நல்லா இருக்கிறாரு இப்போ கடவுளேன்னு. ஓமாம், கடவுளேன்னு நல்லா இருக்காரு இப்போ. மற்ற என்னென்னா அதில் மெசேஜ் எழுதி கிடந்தது அவசரமாக வந்து எடுக்க சொல்லி சொன்னாண்டு. என்ன பிரச்சனையோ? நான் அந்த எங்கட பேர பிள்ளைகள் 3 பேர் ஏற்கனவே அம்மா செத்துட்டா. இப்ப இன்றைக்கு 9 நாள் அப்பா செத்துட்டாரு. அப்ப திடீரெண்டு இந்த சந்தி அது கழுத்துல ஒரு கட்டி கொண்டு வந்துதான் செத்தது. ஆறு அது எங்கட மகள் மூத்த மகள்ற மனுஷன் மூத்த மகள். அப்ப இப்ப நீங்கள் அப்படி ஏதாவது ஹெல்ப் எது செய்யறீங்களா? அடுக்கிறதுக்கு ஆறுக்கு என்ன செய்யணும்? அது வெட்டிக்கல உள்ளதான் வாழைக்கேணையில தான் சம்பவம். என்ன பிரச்சனை? அப்பாவும் சேர்த்து அம்மாவும் சேர்த்து 3 பிள்ளைகள். இப்ப அந்த பிள்ளை சின்னவதான் படிச்சு கொண்டிருக்கிறா. மற்றவ 2 பேரும் ஒரு ஆளையில் எழுதிட்டு இருக்கிறா. மற்றவன் உங்களால இயன்ற ஏதாவது உதவி திட்டங்கள் இப்ப செய்யறீங்களான்னு கேக்குறது. நாங்கள் இப்ப 1 வருஷ காலமா வந்து செய்யலையாம்மா. இப்பதான் கொஞ்சம் வந்து தொடங்கி இருக்கிறோம். அப்ப அதுவும் வெளி மாவட்டங்கள் ஒன்றும் இன்னும் பெருசா போகையில. ஓ, அப்ப போகையில அப்ப நீங்கள் இப்படி நல்லா அறிஞ்சால் தானே. அப்போ இப்படி வந்து மெசேஜ் வந்தேன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் அவசரம்னு சொல்லவும் எதுவும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ தெரியாண்டோடு தான் எடுத்து நான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா. நீங்க செய்ததோட மகள் இருக்கிறா, வேலைக்கு போறா. இப்போ ஒரு டாக்டர் ஒரு டிஸ்பென்சரி கண்ணாடி எல்லாரும் 25,000 சம்பளம். ஓ, அது சரி. இல்லை, எனக்கு வந்து என்ன கவலை என்றால் இப்போ நீங்கள் திருப்பி வந்து எங்கேயோ பார்த்துட்டு என்னைய வந்து ஃபோன் பண்ணி இப்படி ஒரு உதவி ஒன்று செய்வீங்களோன்னு கேட்குறீங்களா? ஆனால் நாங்கள் ஜெயிலுக்கு போனதை அறிஞ்சினீங்களோ? ஜெயிலுக்கு போனது எல்லாம் அறிஞ்ச நாள் எனக்கு மகள் சொல்லித்தானப்பா. எனக்கு அதை எடுத்து கதைக்கு எல்லாம் அந்த டைம் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஆத்திரமண்டா என்னத்த சொல்றது. கதைக்கிற அனுபவப்பட்ட எங்களுக்கு தான் அது வழி தெரியும். நீங்க செய்த உதவி எங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு கதைக்கிறதுக்கு எல்லாம் போன் இல்லாம போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனேன் கொஞ்சம் காலத்துக்கு. இல்லை, அதைத்தான் நான் இப்பயும் வந்து சொல்லி போட்டு உங்களுக்கு எடுத்தேன். என்னன்னு சொன்னால் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு அவசரம் வந்த உடனே நான் மெசேஜை பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஆனால் இப்போ மேலே ஒரு பெரிய ஒரு உதவி செஞ்சாங்க. ஆனால் அப்படி ஒரு கஷ்டத்தை கடந்து வந்தாங்களோ எடுத்து அம்மான்ற ஒரு வார்த்தை கேட்கலே என்ற ஒரு கவலை. இல்ல தெய்வ மாதிரி இப்ப நாங்க பாருங்க உங்களோட நம்பர் இருந்துதான் நாங்க அதை எங்க போய் நான் எடுத்து வச்சிருக்கேன்டா யோசிச்சு பாக்கலையா? ஓ, ஆனாலமா நம்பர் வந்து இதை தான் நேம் கனவேர் அடிச்சு நம்பர் எடுக்கப்பட்ட பாடன்னு சொல்றது. எங்களோட நம்பர் வந்து யூடியூப் சேனலில் இப்போயும் எடுக்கலாமாம்மா. பார்த்தா உடனே எடுக்கலாம். யார்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் இப்படி கிருஷ்ணா தம்பின நம்பரை அடுத்து தாங்கன்னு சொன்னால் சேனலுக்குள்ளே போய் எடுக்கலாம் தாராளமாக. அல்லாட்டி டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணினா எப்படி? ஃபேஸ்புக்குள்ள போயிட்டா நீ இப்ப பார்த்தா அப்புறம் தான் நான் உங்களுக்கு அது மெசேஜ் போட்டேன். சரி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த உதவிக்கு தான் அம்மா போட்டிருக்கிறான்னு நினைப்பீங்க. அது பெருசு இல்ல. உதவியை பற்றி நான் எதிர்பார்த்தது இல்ல. உங்களோட எப்படியாவது மூவ் பண்றேன். நான் இப்ப நேற்றுல இருந்து நினைக்கிறேன் இந்த கிருஷ்ணா எடுக்கல ஒரு வேலை பார்க்கலையோ யார்கிட்ட இந்த நம்பரை வேண்டணும் நிறைய திறந்த. நான் இப்பதான் வந்து சமயம் பார்த்துட்டு நான் எடுத்தேனானம்மா. சரி, இதுதான் இந்த நம்பர், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எதுன்னு சொன்னால் அடிங்கோ. இப்போ தற்சமயம் வந்து எங்களால் அங்கே வாழைச்சேனைக்கு போய் பார்க்கக்கூடிய நிலைமையில இல்லை. அவங்களெல்லாம் ஓடிட்டாங்களம்மா. அந்த பிரச்சனையோட விட்டுட்டு ஓடிட்டான். அதுதான் மனுஷர் இப்படித்தானே. மற்ற என்னென்றால் நீங்கள் போன் வந்துட்டு தானே, அப்போ யார்கிட்டையும் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்போ தான் அந்த அவங்க என்னோட நின்று அவங்க எங்கே ஓடினாங்க கொண்டாங்கன்றெல்லாம் தெரியுமா? ஓகே ஓகேம்மா. சரி சரி அம்மா, ஓகே பாய். அதான் தெரியல சில அதோ தெரியா ஓலண்டு அடிப்போம்.
அனிதா வர சொல்லுவேன். அனிதா தெரியாமல் இருக்காதானே. அண்ணன் சங்கான சந்தை கிடக்கு. சந்தை சங்கான சந்தை சந்தை. ஓ சந்தை சந்தை மார்க்கெட் மார்க்கெட் நேரையே. சரி சரியா. ஓ இப்போ இப்போ கண்டு தான் ஹேக்கிறீர்கள். கொஞ்சம் சொன்னாங்க தான் மீட்ரா. ஆ ஹலோ ஓமன். நீங்கள் நினைக்கிறேன் தாண்டி போயிட்டீங்களே. அனிதா பூச்சிட்டி பக்கம் திரும்பி வாரியல ஒருக்கா. அனிதா பூச்சிட்டி அண்டா திரும்பி அந்த பக்கத்துல வரணுமோ? இல்லை இல்லை நீங்கள் இப்போ சங்கான எவ்வளோ நிற்கிறீர்கள்? சந்தைக்கு முன்னுக்கு நிற்கிறேன். சந்தைக்கு முன்னுக்குன்னா நினைக்கிறேன் திரும்பி அப்படியே நீங்கள் இந்த இந்த பக்கம் சொல்ல மானிப்பே பக்கம் வாங்க. சரி சரியா. என்னத்தில் வாரியல்? ஆட்டோட நான் மோடிச்ச சாட்டர் ஆட்டோ அயர் பிடிச்சி வரோம். ஏன் பைக்குங்க? பைக் சாட்டர் எல்லாம் பிடிக்க வந்துட்டு ஆட்டோ. அப்போ பைக்குங்க பைக்கை வீட்டை விட்டுட்டு ஆட்டோவில் வரீங்களோ? இப்போ இப்போ வந்து இப்போ சங்கான சந்தைக்கிட்ட நிற்கிறீங்களோ? ஆட்டோவில் ஏறிட்டீங்களோ? வீட்டேருந்து ஆட்டோலாம் வந்தீங்களா? சரி அப்போ வாங்க அப்படி இங்கே வாங்கவா. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற ஆட்டோவில் வந்த பாவம் இல்லை நீங்கள். சரியா வாங்கவா. ம் என்ன கலர் ஆட்டோ? ஏன்டா இப்போ இந்த ஆட்டோவில் ஹேர் பிடிச்சி வந்து வேலை பார்க்குற பிள்ளையே என்ன நாங்கள் நான் பேத்தி வந்துருப்போமே. ஓ அண்ணா என்ன கலர் ஆட்டோ அண்ணே? என்ன நம்பர் அண்டையா? ஏபிசெட் புது ஆட்டோ என்ன? சரி வாங்க வாங்க. அப்போ நான் இங்கே ஒரு ரோட்டு சைடில் நிற்கிறேன். ஒரு வெகனார் கார் உண்டா சிபிபி நம்பரா? சரி சரி அப்படியே லைன்ல நில்லுங்கோ. பக்கத்தான் நிற்கிறேன். அது எனக்கு தெரியல என்ன பழக்கடைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இங்கே வேற ஒன்று மட்டும் நிற்கிறேன். அனிதா பிடிச்சிட்டு தெரியாதா சங்கானு? குடில் சாப்பாடு இங்க போகுது சாமான் நந்தா போகுதா இந்த தாசா. சரி சரி நாங்கள் போகிற ரோடு தெரியும் தான் தம்பி. வாங்க வாங்க. என்னடாப்பா சின்ன பிடிக்கலாம் கிடக்கு. பொறுவார் நடுவுக்கு ஒரு அண்ணன் ஒரு ஆள் இருக்கார். சைடில் ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறா. நடுவால் தான் இருக்குமே என்ன. அப்போ சொன்ன உடனே டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் வேலை இருந்தால் தான் நாங்கள் எங்களோட வேலை திட்டங்களை டக்குன்னு நகர்த்தி கொண்டு போகலாம்டா. என்ன யார் எடுத்தாலும் தெரியும் தானே வேலையில் கொஞ்சம் பிரச்சனை கிடக்கு. பட்ட கதையை பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை இல்லை போலாக்கு. சொன்ன உடனே அதுவும் ஆட்டோ ஹயர் பிடிச்சி வருது. ஐயோ என்னண்டு அப்படி தான் நான் யோசித்தேன். நான் அவர் வாரது தனியே இல்லையே. அவரை நாங்கள் ஏற்றி எடுக்கிறதுக்கு வேறு ஆக்கோட வாரோ போகிற வயரில் இருந்து வர சிஸ்டம் கொண்டு வர்ற மேய்க்காச்சும் உங்களுக்கு வரல. அப்படி ஒரு ஆப் ஒன்று செய்ய போகிறேன்ட்டு என்னோட படித்தபடியே நிசுரு வந்து எங்கள் கொழும்பில் இருக்கிற அவர் சொன்னார் எனக்கு தான் வளர்ந்து ஒரு ஆப் ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படியே சொன்னான். ஒரு ஆட்டோ வந்து இப்போ ஒரு ஆள் ஹயர் பிடிச்சி ஒரு ஆள் தனியாக போகிறேன்னு சொன்னால் இந்த ஷேர் பண்ணி போகிற ஆப்ஷன்கள் வச்சு இடையில ஒரு கலந்து மாதிரி போகிற மாதிரிக்கு. இப்போ அந்த பெரியல் வேன் ஓட்டங்கள் செய்கிறாங்க தெரியும் தானே ஒரு சீட்டுக்கண்ட மாதிரி. சில நேரத்தில் நான் நிற்கிறேன் இந்த நேபுனை அப்புறம் இருந்துருக்கலானே சொல்ல அந்த கஷ்ட துன்பங்கள் தெரியாமல் இருக்க மாட்டேன். அங்கே நீ அப்படி நினைச்சிக்கிறியோ? நீ அப்படி நினைச்சே இல்லையோ? அதுவும் வசதியான விட்டு நாய் குட்டியோ விட கடவுளே. நீ நாய் அப்புறம் நல்லா தானே வாழ ஆசைப்படுறேன்னு. உனக்கு கவலை இல்லைன்னு சொன்னேன். இப்போ அதில் படுத்துருக்கேனே எவ்வளோ அதை ஜோதிச்சுட்டு படுத்துக்குவேன். சங்கான அம்மாவும் யோசிப்பா தம்பி ஆக்கள் வந்தாங்க
எல்லாம் சொன்னாங்க வரத்து போக காணலேருந்து நான் என்ன செய்கிறேன் வேலையாக்கள் ரெடியாக இருந்தால் நாங்கள் வந்து சடபுடண்டு செய்ய நாங்கள் ரெடி. ஆள் யோசிக்கும் எங்கிறாப்பா போகிறாங்கன்னு வரின மக்கள் மூச்சாக்கா நிறைய பேர் யோசிச்சு பாரு அந்த ஆட்டோவே எவ்வளோ சாஃப்டாக ஓடிக்கொண்டு வராங்க கோன் அடிச்சு எங்கள்ட காரை நாங்கள் எங்கே எல்லாம் கொண்டு வரோம் சொல்லலாம் இல்லை இப்படி அங்கே நான் பார்க்கணும் அந்த இரண்டே எப்படியே இல்லை அக்னி டக்குன்னு இறங்கி பேர் வண்டே மாதிரி இறக்கினால தேவையில்லை. அட்டி தான் ஓ பாவுண்டா பாங்கட கார் ஆறண்ணே நீங்களா ஹாஜ் வணக்கம் வணக்கம் அண்ணே. பாப்பா என்ன ஹயர் பிடிச்சி வர்றேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து ஏற்றி வந்துருப்பேன் உங்களை. வீட்டே இருந்து வரீங்க இங்கே 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 போகணுமா? அப்போ யார் வந்தீங்க நீங்கள்? வயரிங் யார் செய்கிறது? அண்ணா ஒரு ஆள் வயரிங் ஒரு ஆள். ஓ உங்களோட அண்ணாவோ? நீங்கள் வெல்டிங்கோ? ஏன் பக்கப்படுறீங்க? வீடியோ எடுக்க தான் என்ன பண்ணும் முன்னேற தான் செய்ய போகிறாங்களே. நீ சங்கானைக்கு வேலை வந்தால் அண்ணையாக்கள்கிட்ட கொடுங்கோ கூடன்றான் சரி வீடன்றான் சரி அந்த மாதிரி தான் பெருமண்டு லைட்டாக சொல்லத்தான் வேணும். நாங்கள் வந்து ஒளிவு மறைவில்லாம் செய்கிறாக்கள் களவாக எல்லாம் செய்யலாது தானே இவ்வளோ இன்னொரு ஆக்கள்கிட்ட காசோட டீல் பண்ணுற இல்லை. அப்போ யார்கிட்ட வந்து வேலை கொடுக்குறோம் எவ்வளோ கேட்கினம் எவ்வளோ கொடுக்குறோம் கொள்கிறோம் ரெண்டு எல்லாம் சகலம் செய்யத்தான். மற்ற உங்களுக்கு நன்மானே வேலை கூட கூட வைக்கணவே ரெண்டு. அப்போ காலமாக கோல் பண்ணி காய்ச்சது உங்களோட ஒய்ஃபா? அது சரியா? நான் அப்போ பெரிய ஆளாக இருக்கு முடிஞ்சு யோசிச்சேன். இருபத்தி சரி ஆத்தே என்னப்பா படிக்கிற ஒரு ஓட்டங்களாப்பா ஆட்டோ ஒன்று நிற்கிறாப்பா. அம்மா வர சொல்லுங்க தம்பி. இங்கே காட்டும் தான் கோழி கூட அடிக்கணும். நிலக்கோழி அதுவும் செய்வீங்க நீங்கள் என்ன ரெண்டா கல் வச்சு கட்டணும். 3 வரை கல் வச்சு போட்டு மேலுக்கு என்ன இது 4 என்ன 2க்கு 2 இல்லாட்டி எது போடலாம் 4க்கு 2 போடலாம் 2க்கு 2 போடலாம். வணக்கம். ஆட்டோ ஒன்று எடுத்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி. ஓ நீங்கள் ஓடையெல்லாம் நான் எடுத்து கேள்விப்பட்டேன். ஏதோ லொட்ரி டிக்கெட் ஒன்று விழுந்தாமல் ஆட்டோ ஒன்று பண்ணிக்கலாம் உண்டு. நீங்கள் ஓடையாங்க ஆட்டோ நல்ல மாதிரி இவ்வளோ இருந்து எடுப்புற என்ன குடிச்ச இடம் மாறிட்டோ இங்கே நீங்கள் கேட்டீங்க இல்லை உங்களுக்கு வந்து வாழ்வாரத்துக்கு கோழிக்கூடு ஒன்று போட சொல்லி. அப்போ கோழிக்கூடு வந்து இந்த மாதிரி நிலக்கோழிக்கூடா செய்வோமா? நிலக்கூடா அல்லாட்டி கம்பி கூட அடிப்பான் வெல்டிங் பண்ணி. நிலக்கூட அடிச்சுட்டு கம்பி அடிச்சு அதான் எப்படி சும்மா இருக்கீங்களா? கூட அடிச்சு போட்டு ஓ அதுக்கு கோழிகளை விடலாம் அந்த நிலக்கூட சாப்பிட்டு. ஓ அப்போ எவரத்தில் அடிப்போம்? எவரத்தை கதையை பேங்க நாங்கள் வாரன்னு சொல்லவே இல்லை. எனக்கு இடம் ஒதுக்கினோம் கோழி கூட்டுக்கு. இது இல்லையா? இதை கொடு இந்த மைக்கை கொடு. எவரத்துலேயம்மா இதா இதுவும் கூட நீங்கள் போகலாமே. சரி ஒரு பயம் இல்லை. நான் சும்மா வெம்பல கேட்குறேன். நீங்கள் அது தெரியும் தானே அண்டை வீடு வாசலை மூத்த நானும் மூத்த அந்த பொட்டுக்கு ஊத்தையில் என்ன மாதிரி இருக்கு மேலே மூத்தையில் அடிச்சது. நான் இண்டே குளிக்கலைன்னா நம்ம போயலோ நாங்கள் விட்டு பயத்தில் நிற்கிறேன். இப்போ இதுலையா கூட அடிக்கும்? ஓ இதில் அடிச்சாச்சு. சாதாரணமாக எத்தனை கோழி வளர்க்குற ஐடியா? ஒரு 25-30 கோழி ஐயா அங்கனைக்க 25-30 வளர்த்து என்ன முட்டை விற்று போட்டு அடை காத்து கோழிகள்ண்டா அடை காத்து போடுவோம். அடை காத்து முட்டையை கொடுக்க ஐடியா அந்த ப்ரோயிலர் வச்சு அந்த கோழிகளை வந்து வளர்த்து பெருப்பிக்கிறதுக்கு பெருப்பிக்கிறப்ப. அப்போ பெரிய கோழி வேண்டாம். ஓ ஐயோ இன்னொரு இல்லாத அப்போ எனக்கு சந்த கோழிகள் திட்டி. அப்போ 25 பெரிய கூட தேவைப்படாது. என்ன நாங்கள் ஒரு 50 கணக்கு பார்ப்போம். 50 கோழி நிற்கக்கூடிய மேய்னா சாதாரண எத்தனை அடி? 7-5 மேய காணுமோ? 8 கஞ்சோ இந்த இதில் போடலாம் தானே? சுற்றி அப்போ நாங்கள் நிலக்கூடாமல் கல் வச்சு கட்டி கல் வெட்டுக்க நான் அதை
இதுவள அந்த உமியல் அள்ளி போட்டு ஓ இதண்டு நிற்கிறது துப்புரா நீட்டாக நிலத்தில் விட உமியை போட்டு நீங்கள் அப்படியே ஆடலாம் வேந்து பிஹெச் மாரி வந்தால் பிடிச்சிடுது ஓ அந்த நிலத்தோட இல்லாமல் என்னட்டா அதில் வச்சு அந்த சீமெந்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை கொட்டி விட அப்போ ஓரளவுக்கு துப்புரா வச்சுருக்கலாம் வேந்துள்ளோட பிஹெச் குறை வந்துடும் ஓ அப்போ என்ன மாதிரி சௌரம் இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு 8 கஞ்சுக்குண்டா என்ன மாதிரி எவ்வளோ முடியும் என்ன இது தூண் போகணுமே அது நீங்கள் எடுக்க முடிவு தானே இது இப்போ அதானோ தூணண்டா கொஞ்சம் செலவு கூட வரும் நினைக்கிறேன் என்ன ஒரு பாக்ஸ் வரண்டா கொஞ்சம் சில ஒரு பாக்ஸ் வரண்டா குறைய வருமோ பாக்ஸ் வரண்டால் இப்போ நீங்கள் வெல்டிங் பண்ணுற ஐடியா ஒன்றரை பாக்ஸ் ஆல் வெல்டிங் ஒரு 3 வரை கல்லை கட்டி போட்டு வெல்டிங் பண்ணிடுவோம்னு சொல்கிறீங்க வெல்டிங் இல்லை இன்னும் பாய்க்கும் இந்த சாதாரண எவ்வளோ முடியும் உங்களோட கணக்கின்படி ஒரு கணக்கு கொண்டு பாருங்க ஒன்றும் இப்போ 8 கஞ்சின்னு சொன்னால் 8 கஞ்சின்னு சொன்னால் 8 3 24 சாரி ஏன் இப்போ 3 24 சொன்னால் 3 வரியோ சரியோ 8 3 24 3 24 5 3 15 அப்போ 30 48 30 78 80 ஒரு 90 கல்லுண்டு மேன் 100 கல்லு 90 வேறுங்க என்ன பாசல 90 ஓ அது 90 கல்லு பார்த்தா கல் ஒன்று இப்போ 110 ரூபா என்ன 90 கல்லுண்டா இவ்வளோ 110 ரூபா அக்கேஞ்சா நீ சும்மா நிற்கலாடாப்பா ஒரு மனுஷன் வந்து வீடியோ செய்ய வந்தால் நீ சும்மா நிற்கலாடாப்பா 90 கல்லுக்கு போல 110 ரூபா படி 110 ரூபா படி அதை அடிக்க போறியே கால்குலேட்டரில் சரி 10,000 ரூபா என்ன 10,000 ரூபா தான் அங்கே பாக்ஸ் வரைக்கும் எவ்வளோ முடியும் உங்களோட வேலை கதைக்கணும் இங்கே உங்களோட வேலை கதைக்கணும் மகள் அப்படி செய்யும் 20,000 பாக்ஸ் வர 20,000 2000 என்ன மாதிரி ஒரு எனக்கு ஒரு இது ரேட் ஒன்று சொல்லுங்க டக்குன்னு ஒரு கணக்கை பார்த்து எல்லாம் கூலி எல்லாம் சேர்த்து அதாவது கல் கட்டி பாக்ஸ் வார் அடித்து நெட் அடித்து எல்லாம் செஞ்சு 70,000 ரூபா 8 கஞ்சி ஆமாம் 8 கஞ்சிண்டா நார்மலாக உங்களோட உயரத்தில் ஒரு இவ்வளோ 8 அடின்னா இந்த இவ்வளோ கூடு வரும் காணுமே காணும் அதை நான் ஒரு மாதிரி சமாளித்து பார்ப்பேன் வேறு என்ன செய்கிற ஒன்றும் செய்யல ரெண்டா 10,000 பாக்ஸ் வராங்க எவ்வளோ ஒரு மீட்டர் நெட்டு நல்ல வண்டி அடிப்போம் ஏன்டா அவைக்கு திருப்பி 900 ரூபா நெட் அடிப்போம் எத்தனை மீட்டர் நெட்டு சாதாரணமாக பிடிக்கும் 18 அடி 18 அடி நெட்டு வேணுமோ 16 10 26 அடி நெட் வேணும் 26 அடி நெட்டு சரி அப்போ உயரம் எவ்வளோ போட போகிறீங்க உயரம் இவ்வளோ உயரம் இப்படி இறக்க போறீங்களே இப்படி போடாமல் இப்படி இந்த சாப்பில் வண்டா இப்படி தண்ணி உங்களுக்கு பின்னுக்கு போகணுமா இல்லை 2 பக்கம் போகணுமோ என்ன தண்ணி இந்த சைடுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை எங்கே வேணாலும் பிரச்சனை இல்லை அப்போ இப்படியே அடிச்சுவோம் அப்போ முன்னுக்கு ஒரு 6 மஞ்சு இல்லாட்டி 6 மஞ்சு கணக்காகும் என்னென்னா நாங்கள் ஒரு தடையும் கதைக்கல எங்களுக்கு கோழிக்கூடு அடிக்கிற ஆக்கள் கிடைக்கலன்னா எல்லாம் பிசி அப்போ யோசிச்சோ கோழிக்கூடு வந்து இங்கே விற்க கிடக்காம் பின்ன வேண்டிக்கு வந்து கொடுத்து வேணுண்டு கழுவக்குள்ள அதை மேலே ஏறிக்குள்ள செய்ய மாட்டேன் இல்லை இது நிலமிழுத்து இதாண்டா நிலமிழுத்து போட்டு நான் மெல்லமா கூட்டி அள்ளி இப்போ இது வளர்த்து துப்புராக்கும் அப்பல அதையும் நான் துப்புராக்கி வச்சோம் அது இங்கே இது முன்னுக்கு தான் நிற்கிறது உயர்த்தி கொஞ்சம் இதுக்கு ஏறாது ஐயா அப்போ இப்போ செய்யக்கூடிய மேகம் வரும் நாளைக்கு செய்யலாமா அப்போ நாளைக்கு அதில் அனுப்பிவிடு அதெல்லாம் செய்வார் சரிங்க நான் நிற்கிறேன் நீங்கள் நிற்கணும் இல்லை அவை சேவி நம்ம வந்து ஒதுக்கி விடல நீங்கள் எல்லாம் அடிப்பீங்க நீங்கள் சரிங்க அதான் இதோட ஒதுக்கிக்கிறதுக்கு நான் 8 கஞ்சில் 3 6 அடி 5 அடி உயரம் பதிச்சு மேலுக்கு என்ன அடிக்கும் தகரம் தானே தகரத்தை போட்டு வேந்து பார்த்து ஏதோ அழுகுறா முடியுமன்றீங்க இல்லை நீங்கள் சொல்கிற ரேட் தான் அப்புறம் மாற்றினா அப்புறம் அதுக்குள்ள நாங்களே மட்டும் போகணும் அப்படி போகக்கூடாது சரிங்க என்ன ஓகேயோ இப்போ நாளைக்கு சேவடி வைக்குமோ நீங்கள் செஞ்ச வேலையை பார்த்துட்டு இன்னொரு ஆள் சொல்லுவோம் தம்பி அந்த சங்கான தம்பியை சொல்லுங்க ஒரு கூட ஒன்று அடிக்கிறேன் சொல்லணும் நாங்கள் உங்களை கூட்டிக்கொண்டு போகணும் ஷுவர் நாங்கள் அந்த பொய்க்கு கதைக்கிறதில்ல ஓ அப்போ என்ன உங்களுக்கு இப்போ என்ன நாளைக்கு வரண்டா என்ன சாமான்லாம் நீங்கள் எடுத்து எல்லாம் கொண்டு செய்வீங்க அப்போ காசு என்ன மாதிரி
அப்புறம் முடிஞ்ச அப்புறம் முடிஞ்சா அப்போ நீங்கள் போட்டு சரிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தெரியுதா உங்களுக்கு அதான் ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மா கடிங்கன்னு சொன்னால் தெரியுமா என்னம்மா சரி அம்மாவுக்கு ஒரு 50,000 கொடுக்கணும் ஓமோ ஓமண்டா இல்லை போடும் கடவுளே ஐயோ இல்ல அப்படி நான் ஐயோ சரி அப்போ நன்றி சந்திப்போம் ஒன்றுக்கும் யோசிக்காம யோசிச்சு கொண்டு நிற்கிறேன் 70,000 அப்புறம் கூட குறையன்று அப்புறம் சொல்லக்கூடாது அது என்ன இப்போ உங்களோட இதெல்லாம் பார்த்து கணக்கெலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஏன்டா அப்புறம் மாற்றல அது ஏன் சரி ஏன்னா அப்போ நாளைக்கு வந்து இடத்துல உங்களோட டீம் வரைக்கும் ஒரு 2-3 நாளில் செஞ்சிடலாமே 2 நாளில் முடிக்கலாம் கல் கட்டி நிலம் உளுத்து வெல்டிங் எல்லாம் செஞ்சா சரியா இந்த தென்னிறம் அங்கால இறக்கணுமாக்கும் எது எது இந்த தென்னிய என்ன ரகத்தில் இடங்கான் தான் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கோ கோழிக்கோ கோழிக்கு தானே சரி சரியா அப்போ சரி நீங்கள் போயிட்டு சந்தோஷம் செய்ய ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ஃபோனில் வீடியோ அடிச்சு நான் பார்ப்பேன் தானே காசு தேவைன்னு சொன்னால் நான் போட்டு விடுவேன் இல்லாட்டி முடிய தரேன்னா சரி சரி அப்போ ஓகே அப்போ நீங்கள் முடிய ஷூராக வாங்க ஒரு கதையும் இல்லை சரி ஆள் வேறுமா ஷூரா சரி ஓகே அப்போ சந்தோஷம் போயிட்டு வாங்க ஒன்றும் யோசிக்காம மற்ற அக்கா சொல்லுவாங்க அக்கா கால் பண்ணுவோம் என்னண்டு கரண்ட் வரும் ப்ரோ கதை இருக்கு அண்ணே அனுப்பிவிட்டா சரிதான் அண்ணேண்ணா சரி சந்திப்பா ஓ நாளை போய் அடிப்பா என்னப்பா சங்கானக்கு இங்கே நின்றாண்டா அதான் சரி சரியா ஆள் கொஞ்சம் வெக்கப்படுறாரு என்ன கரண்ட் அவர் வந்து செஞ்சு வந்துட்டு அம்பையில இல்லையே இங்கேயும் பேர் இல்லையே இந்த கொள்ள நாக்கிழக்க போந்தாள் அப்படி என்ன இல்லை எங்கட விட்டு எங்கட விட்டு வேலைக்கே வர்றது இல்லையம்மா சரியா எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் அண்ணன் எல்லாமே அண்ணன் வீடு என்னம்மா சொல்லுது ஆட்டோ என்ன உங்களுக்கு லொட்டரியில் 10 லட்சம் விழுந்தாடா அதுவுமே ஐயோ கடவுள் அப்போ என்னடா யார் சொன்னப்ப இந்த கடவுள் அப்படி என்ன இல்லையா இல்லை உங்களுக்கு 10 லட்சம் விழுந்தா 7-8 ரூபா ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்தீங்களாமா இருக்கும் மருமக்களுக்காக இருக்கும் கடவுளே முருகா உண்மையை சொல்லுங்க வட்டி தம்பியான ஆட்டோ ஒன்று எடுத்து இந்த முன்னுக்கு ஒரு சின்ன குடிசையை கொட்டிலும் கொண்டு போட்டேன்னு அதான் கதை என்னடா அப்படிதான் ஓ எங்கட இளைய மரமனாக்கள் இருக்குனேல்லோ அவ ஒரு ஆள் கடன் கொடுக்கணும் 4 லட்சம் ரூபா கடன் கொடுவாங்க அது வேணும் எங்களுக்கு தேவை நான் சும்மா படிச்சேன் நான் அப்போ நாளைக்கு வந்து கோழிக்கூடு போட ஆக்க வருவோம் சரி அது வந்து முடிஞ்சிடும் கோழிக்கூடு போட்டால் ஒரு 2-3 நாள் கோழிக்கூடு முடிஞ்சா அங்கோட தான் நாங்கள் கோழி பார்த்து நாங்கள் அவள் 2,000 ரூபா சொல்கிறா ஒரு கோழி பெரிய கோழி வேண்டிக்கு வந்து அடுத்த நாளே முட்டாடும் சில வேண்டி கொண்டே விழுதுவியா ஓ அப்போ அப்படி வேணுமா இல்லாட்டி குஞ்சா வேணும் போய்களோ கொஞ்சம் மேசப்படுவா அது அப்புறம் உபத்திரம் உங்களுக்கு ஓ வேண்டி கொண்டு வந்தோடனே முட்டை விட்டா தான் நல்ல உங்களுக்கு அதான் நான் ரெண்டாவது இடத்த அப்படி இன்னும் துண்டோ இன்னும் அடி எடுத்து விற்கலாம் நச்சு சொல்லணும் அப்போ நடந்து விட்டு இல்லாமல் கூட கொண்ட தேசம் எத்தனை இடத்துல இருந்து அண்டைக்கும் பார்த்தா நெருங்கில கரையாச்சுன்னு அப்படி எத்தனை இடத்துல இட்டு அது உங்களுக்கு இல்லை இப்போ எனக்கே கொஞ்சம் நிற்கலாம் என்னையா கதிரை எடுத்து சரி கதிரை ஒன்றும் வேண்டாம் நான் இதில் இருக்கப்பா என்ன அந்த ஊசி போட்ட புறம் இதில் வாங்க இதில் வாங்க இன்னும் என்ன மாதிரி கம்பு மாதிரி தெரிஞ்சினாங்களா எவ்வளோ அது சரிதானே இப்போ எத்தனை வயசு 48 58 58 ஆகிட்டேன் நான் அன்றைக்கு என்ன மாதிரி 20-30 கிலோ கொண்டு மீனும் காவி கொண்டு வரணும் இந்த கோயிலெல்லாம் அடிக்கடி அடிச்சு உழைக்கிறேன் நான் இன்னும் துண்டு வசதி இப்போ அதை கருத்தில் கொண்டு தான் அதுக்காண்டி இப்போ கோழியை வளர்த்தா அப்புறம் அதில் உங்களுக்கு சரி இங்க இப்போ கோழி குடும்பங்களை செஞ்சாருன்ற நோக்கம் அதால ஏதோ ஒரு சின்ன வருமானம் பண்ணாலும் உங்களுக்கு வரணும் பண்ணுறது தான் இப்போ ஒரு முட்டை எவ்வளோ போகுது முட்டை ஊர் முட்டை யாரும் 1 ரூபா போகுது அப்படியே போதாரு எப்போ அது 60 ரூபா யாரு சரி மற்றது இது பாமுட்டை அது போகுது 30-35 60 ரூபாண்டா இப்போ வாரம்போங்க ஆளுக்கு அடிப்போம் கோழிக்காரிக்கு அடிப்போமா கதையை மட்டும் கேளுங்க ஆள்கிட்ட கதையை அவ்வளோ நல்ல கோழி பெருசாக சாப்பாடு ஒன்றும் இல்லை அந்த கோழி சாரி மேஸ் போட்டு இல்லவா மேஸ் மூடையாக வச்சு போடுறவா அப்படித்தானே வேணும் சாமான்கள் வேண்டும் நீங்கள் கேளுங்க ஒன் பிள்ளை எனக்கு எவ்வளோ போடுவேன் கொள்வேன் ஒரு கதை உண்டா கதைங்க நீங்களா அடங்கி போதா இவா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கு தெரியும் இவைக்கு வீடு ஒன்று கட்டி கொடுக்குறோம் சிறுப்பட்டிக்கு
எங்கட வீடு தான் கட்ட பஞ்சி படுற மாதிரி மற்ற எல்லா இடமும் ஏதோ ஒன்று கட்டி கொடுத்தோன்னு இருக்கு அவன் கூட இதை முடியல எங்கட இது இருந்தால் வருது இல்லையே சஞ்சி என்ன இப்பயும் எடுத்தான் கொஞ்சத்துக்கு முந்தி எடுக்க மாட்டேன் எடுத்தது இல்லை அப்போ எடுத்து என்ன எடுக்க தான் கேட்க தான் இன்னும் போகல ஹலோ ஓமாக்கா பிஸியோ இங்கே வா சங்கானி அம்மா கதைக்கணும் இந்த கோழிகள்கிட்ட விலையில பற்றி கதைங்க விசாரிங்கோ இந்த இடத்த கோழிக்கு பிறகு நாளை பிரச்சனை பிறகு ஹலோ சொல்லுங்க உள்ள ஹலோ ஓ சொல்லுங்க உள்ள இது கோழியாம என்ன விலைன்னு சொல்லுங்க நாங்க ரெண்டு அப்படிதான் விக்கிறோம். என்ன முட்டை போடுற கோழியோ முட்டை இந்த மாத கடைசியில வாரமா தொடக்கத்துல இடும். அப்போ இந்த இப்போ நாளைக்கு நாளை இடக்கூடிய மாதிரி இல்லையா ஒன்றும் என்னட்ட வளர்க்குற கோழி தான் இருக்கு. அப்போ அதிலே ஒரு 5 ஏற்றுவோம் ஒன்றுதான் நிக்குது. ஒரு கோழி சாப்பிட்றீங்க அதுல ஒன்றுதான் நிக்குது முட்டை இடுறதுல. கதைங்க விஷயத்த கதைங்க எத்தனை கோழி வரும் ஓ சொல்லுங்க உள்ள சாவல்கள் எல்லாம் கூவ வலிக்கிட்டு அப்படி நம்ம கால முடிய வாரமா தொடக்கத்துக்குள்ள விடுங்கள். அப்போ கோழி 4 மாதம் 3 மாதம் ஆச்சு என்று சொல்றீங்க விடா செலுத்திட்டு இல்ல 6 மாசம் 6 மாதம் சரி சரியாம்மா எத்தனை கோழி உங்களுக்கு வேணும் ஒரு 20-25 கோழி வர நீங்கள் சரி. எத்தனை பேர் எத்தனை சாவல்? சாவல் ஒரு 3-4-5 போட்டில் மட்டும் கூட கூடம்மா 6 கோழிக்கு ஒரு சாவல் அம்மா. அதைத்தான் அப்படித்தான் அப்போ 6 கோழிக்கு ஒரு சாவல்ண்டா நாங்கள் 25 பேடும் 5 4 இல்லாட்டி 5 சேவலும் எடுப்போம். சரி 5 சேவலும் 25 பேடும் எடுப்போம். 25 போடும் 5 சேவலம் தந்தா காணும் தானே உள்ள சரி சரி உள்ள ஏதோ பார்த்துக்குறோம் அதோ அவை ஏதோ போமாம்மா. சரியம்மா சரி கதைங்கோனப்பா விலைதலையா கதைங்கோனப்பா என்ன ஆக்கினியாக பார்த்து ஏதோ கூடம்மாண்ணா சரி நான் அண்ணன் வேற பார்த்து கொடுப்பேன். சரி ஏதோ பார்த்து விட அண்ணே தெரியாது பார்த்து கொடுக்குறாங்க சொல்லுங்க எவ்வளோ கொடுப்பீங்களான்ட்டு ஒரே விலைதான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா தாரேன். ஏதோ வந்துகிட்ட எல்லாமே பார்த்தபடி எவ்வளோ உதவி செய்யுது எனக்கு அண்ணா தான் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி ஏதோ பார்த்தனா கூட வீடு கட்டி தந்தோம் நிக்கிறவங்களுக்கு. அப்போ அக்கா 25 பேடும் 5 சாவலும் நிற்குது 25 20 25 இல்லை 6 கொண்டுண்டா சரி தானே 6 கொண்டுனா 6 நாள் 24 அங்கால 4 ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம். சரி அண்ணா. அப்போ 25 பேடும் 5 சேவலுமா சரி அண்ணா சரி. அப்போ ஒவ்வொரு புரியாது கொடுக்க புரியல் சரி நீங்க வாங்க எடுக்க பார்த்தாருங்க சொல்லுங்க அப்புறம் எனக்கு அவாக்கு தானே அப்புறம் நான் அவ நினைப்பா என்ன எடுத்து போட்டு வந்து இந்த ஆள் சிரிக்குது ஒரு கோழி தாரேன். சரி ஒன்று புரியா அப்போ ஒரு கோழி காசு புரி சரியா காருக்கா ஏற்றி கொண்டுருவோம் கத்த சரி கொண்டா சரியும் சரியாக்கா ஓகே அப்போ இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு ஏற்றுவோமா சரி அண்ணா சரி. வயரிங் என்ன எடுத்தால போகுது வயரிங் நடக்குது அண்ணா வேலை. வயரிங் நடக்குது கதவு என்னவாம் அதாவது நாளைக்கு கொண்டாடுறேன். நாளை கொண்டாண்டவை அப்போ சரி அப்போ நீங்கள் வயரிங் முடிஞ்சு கதவு வந்தால் அப்புறம் அடிங்க மற்ற கதவு காசு கொடுக்கோம் இல்லை அன்றைக்கு கொண்டு போட்டது மற்ற வயரிங் முடிச்சா கூலி காசு கொடுக்கணும்னா முடிக்க விட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கு 80 எவ்வளோ சாமான் பண்ணீங்க தெரியாதுண்ணா. இப்போ பாக்ஸ் வாங்கினவ கேடர் வாங்கினது வேற ஏதோ சாமான்கள் வாங்கி கொண்டிருக்கணும். பில் தாரேன். நீங்கள் காசு கொடுத்தீங்களா எவ்வளோ கொடுத்துட்டீங்க 80 கொடுத்துட்டேன் அப்படியே. 80 அப்படியே கொடுத்துட்டீங்களா சரி அப்போ பில்லை வேணுங்க நான் அப்புறம் வரேண்ணா. சரி அப்போ அப்புறம் சொல்லுங்கள் உங்களோட சூழ்நிலைங்கள் எப்படி போகுதம்மா இப்படியே பொழுது போகுது வியாது போனோம் யாரு போயிலே நீட்டும் போனாலையோ யாழ்ப்பாணம் போனால் சரிக்கான மீன் விலை என்ன மீன் நீங்கள் சூடாதெல்லாம் சூட இல்லாட்டா திராளி இந்த சின்ன சின்ன திராளி அதுவெல்லாம் எடுக்கிறேன் நான் அன்றைக்கு யாரோ விவாக்கு வெளியின போட்டிருந்தாங்க கொமெண்ட்ஸில் என்ன விவாக்கு என்னத்துக்கு கோழிக்கூடு விவாக்கு போயிலா மீன் ஜாகிறதுக்கு வெளியின மாதிரி என்ன யாரோ சும்மா கொமெண்ட்டில் எழுதினவங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கோழிக்கூடு கேட்டீங்கல்ல விவாக்கு என்னது குமார்பட்ட மாதிரி இருக்கிற விவாக்கு என்னது கோழிக்கூடு அதே அங்கே தெரியுமா இப்போ முன்ன இவ்வளோ மீன் இவ்வளோ கரை ஊரில் இவ்வளோத்த எடுத்து விளைச்சினா இப்போ
பார்த்துட்டு அதில் 20 கிலோ 15 கிலோ 20 கிலோ நிறத்து எடுப்பேன். எடுத்துட்டு ஐயா பேருந்து என்னதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட எடுக்கிறத மறந்து போடுவேன். அப்படி வந்து ஒரு பொடிக்கின்ற இதோ கணக்காக கையை விட்டுடுறேன் 2 ஊர் கையை. அப்போ இப்போ என்ன செய்வோம்டா, இப்போ உங்களோட இப்போ நான் இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்கணும். என்ன போதாரியா கேட்குறாப்பா இதை பாரு கோழி கூடு போட்டு தந்தா வேலைக்கு என்ன மாதிரி போவியா என்ன மாதிரி? இல்லை நான் வீட்டோட நிற்கிறேன் நிறைய நான் அப்போ கோழி கூட வேண்டி போட்டு வீட்டை அப்போ அது மட்டும் முட்டோடு மட்டும் சாப்பாடுக்கு அதுப்பா அவங்க உதலையும் பெற்ற ஊனமற்ற காசையும் கொடுத்து சமாளிப்போம். பாரு இப்போ நிலமரி காசு வேறு தங்கிட்டோ இப்போ இனி வார மாதம் தாரணுண்டா. எவ்வளோ வரும் அது? 8000 ரூபா தான். 8000 இவற்ற காசு 5000 அப்போ 13 அங்கால இப்போ ஒரு 25 கோழி வேணுன்னா ஒரு என்னண்டு ஒரு 10 ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை விற்கிறா அவ்வளோ ஒரு அதில் ஒரு 500 ரூபா பார்க்கலாம். மரக்கரைச்சியில் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா பார்த்தாலும் ஒரு 10 ரூபா பார்ப்போம் மாதம். 10 ரூபா இப்போ ஒரு 13 ரூபா 23 ரூபா. அப்போ மாத காசு ஒரு 10,000 செட் பண்ணி தர்ற மாதிரி. அது சந்தானம் எல்லாம் ஐயா நான் ஏதோ ஒரு வழி உண்டை செய்து போட்டு இவ்வளோ டைம் ஏதோ இந்த செய்வ மாதிரி செய்து ஏனென்றால் உங்களுக்கு போட்டுட்டேன். கோழியால் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் பெறமாட்டுக்கும். என்ன சொல்றது, ஒரு கொஞ்ச நாளை கண்டாம ஒரு 10,000 மாதிரிக்கு மாசம் அப்படி செட் பண்ணுவோமே. அக்கௌண்ட் பேங்க் புத்தகம் கூட எடுத்துன்னு வாங்க. வேற ஊனமற்ற இது ஊனமற்ற காசு எடுக்கிறது அது நீங்களா போய் எடுக்கிறீங்க? சரி அந்த புத்தகத்தை கொண்டா மூந்தண்ணா சாப்பிடியல என்ன சாப்பிடுங்கள் பொறுவார். இப்போ இவன் உந்த வீட்டுக்குள்ள போகணுவா? ஓய் நீங்களே இப்போ உந்த வீட்டுக்குள்ள போனீங்க. நான் அந்த இதை கொண்டு இங்கே வச்சா போல இல்லாட்டி பிரிவினைகள் வந்துட்டுதோ? இல்லை ஐயா இல்லை இல்லையா. அப்போ உங்களுக்கு தான் நாங்கள் வீடு கட்டி தந்தோம். நீங்கள் பிள்ளைகளை கொடுக்குற வேற கதை. நீங்கள் இருக்க மட்டும் நான் எழுதைக்கா வேணும் உங்களுக்கு எல்லாம் உறுதி கொண்டது நீங்களா பொறுப்பு நின்று எழுது. என்னென்றால் என்னென்றால் நீங்கள் உறுதியக்காக அந்த ஜாமியாரைக்கா போட்டியால் இதுக்காக போயிருக்கீங்களா தான் ஜோசியா கிடைக்கணும். கொண்டாங்க வரணும். உங்கள்கிட்ட பெரிய ஃபோன் இருக்கே இல்லையா? இல்லையா பொறுங்க. ஒரு அக்காவரா கதைச்சவா அவங்களுக்கு ஒரு மாத உதவி செய்கிற ஐடியா வந்து சொன்னால் கிடக்கண்டு ஒரு கால் அடிச்சு தாரும் சின்ன கதையோட கதைங்க ஏத்தியம் இது போட்டு அந்த வேணாம் எனக்கு எடுக்க தெரியாண்டு வாட்சரை கொண்டு தான் நாளுக்கு அவரான எடுத்து தரவர் ஐயா அந்த வாட்சர் வாட்சரேண்ணா கதிரே ஒன்று இருந்தால் போட்டுட்டீரேன் ஐயா இல்லை இன்னும் சேத்தனி என்ன குடிச்சு தாண்டோன்னு முட்டும். ஹலோ ஓமக்கா வணக்கம். ஹலோ ஓமம் வணக்கம். ஓமம் நான் இங்கே சங்கானி அம்மாண்ட விட்ட வந்தேன். அப்போ ஒரு ஆள் நான் சொன்னேன் இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் உங்களுக்கு சாரி ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஒரு மாதாந்த உதவி உங்களுக்கு செய்கிறன்ற மாதிரி சொன்னவான்னு சொல்லி அப்போ அவள் சொன்ன ஒரு கால் உங்களோட கதைக்கணுமெண்டு ஒரு கால் கதை. ஹலோ உள்ள சொல்லுங்கண்ணா. ஹலோ ஓ சொல்லுங்க. ஓமாம்மா ஆமாம்மா என்னம்மா செய்கிறது எனக்கு ஒரு தட்ட ஒரு ஆம்பளை சௌரமும் இல்லை ஒரு தரம் இல்லை ஏதோ என்னால் எண்டளவுக்கு இப்போ உழைச்சி திரிஞ்சு நான் இப்போ நினைச்சாலே கவலையாக இருக்காமல் என்னால் நான் இப்படி தனியாக இருந்து இப்படி கஷ்டப்படுறேன்னு பிள்ளைகள் என்ன ஏறாது வேற வைக்க பொம்பளை பிள்ளைகள் என்ன ஏறாது எனக்கு ஏதோ தார அவையும் காய்ச்சறத்தை கொடுக்க வேண்டியதான் என்னால் என்கிட்ட நீயும் என்னால் உழைச்சி கொடுப்பேன்ட்டு நம்பிக்கை இல்லையம்மா அதான் எனக்கு பிரச்சனை. அதான் நீங்கள் கவலைப்படாங்க இது நான் போடுறேன் அவங்க தருவேன் அவங்க அக்கௌண்ட் தானே போட சொன்னது. நீங்கள் அக்கா நான் உங்களுக்கு அம்மாண்ட அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஃபோட்டோ எடுத்தேன் நான். அப்போ நீங்கள் அதுக்கே வந்து போட்டுக்கொள்ளலாம். எவ்வளோ 10 எவ்வளோக்கா போடுறேன்னு சொன்னீங்க? அம்மாவுக்கு எவ்வளோ போட போகிறீங்க மாதம்? அம்மாவுக்கு 15 போடுறேன் நான் மாதம். போடுறேன் என்ன சிரிக்கத்தாங்கடா கொஞ்ச நாளைக்கு. சரியா 15 சரியா சந்தோஷமாக்கா சந்தோஷம். உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும். அம்மாவோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு விட்றேன். நீங்கள் ஒரு டேட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உதாரணமாக நீங்கள் நாளைய போடுறீங்கண்டா இப்போ நாளைய 11 ஒவ்வொரு மாதம் 11 அந்த மாதிரிக்கு கீப் பண்ணிக்கொள்ளுங்க என்ன. நீங்களே ஆனால் அங்கே சரி அது பிரச்சனை இல்லை. அங்கேருந்து அனுப்புகிற உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் இங்கே ஏதோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் தான் எப்படி அனுப்பணும்டா. இங்கே இருக்கும் இங்கே
இந்தியாவுக்கும் லொட்டை அனுப்பி அவைகிட்ட இந்த இல்லை இங்கே இல்லாட்டி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்களே அதை மேனேஜ் பண்ணி கொள்ளலாமே. எனக்கு அக்கௌண்ட் அதை சரி, அப்போ நான் நம்பி சொல்லிட்டு போகிறேன்னா. அப்போ யார் வந்து அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறோன்ற விவரமே சொல்கிறதா பேர் ஊர் வீடியோவில்? அப்போ அது பிறகு சரி 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 ஓ சரி ஓகே நன்றியா. இங்கே 10 தான் பேச்சு, இப்போ எடுத்த 15 போச்சு. அப்போ 5 எனக்கு என்ன? ஐயோ இந்தியா நீ எனக்கு நீ தானே ஐயா தெய்வம், வேறு ஒன்று நான் உண்மையா அன்றைக்கு தெய்வத்துக்கு தானே சம்மனா இருக்கிறேன் ஐயா. நான் என்ன காய்க பழகிட்டு என் பவு போனீங்களா? உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அது இந்த சின்ன கோணம், சின்ன கோணம் பெரிய கோணம் ஏதாவது ஒரு கோணம் கொண்டாங்க. நான் தம்பி அந்த என் கோணம் எடுத்து தை. இது ரேடியோ இல்லை இது. அவர் இங்கே அமர்த்தி போட்டார். இது என்ன சத்தங்க? பிரச்சனை இல்லையா? சரி நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுவேன். சரியே, கால் பண்ணி சொல்லுவேன். அவள் வந்து காசு போட்டாண்டா எனக்கு ரிசீப்ட் போடுவா, இல்லாட்டி எனக்கு அம்மா காசு போட்டேன்னு சொல்லுவா. போட்டால் நீங்கள் அப்போ எடுக்கலாம். அப்போ இனி உங்களோட வாழ்க்கையில் என்ன அது சோழாகாது? நீ சீசன் என்ன இப்போ இனி வாடகாத சோழகாத அது என்ன இருந்தாலும் அது உங்களால் தானே எனக்கு இந்த கிருஷ்ணா தான் எனக்கு வந்து செஞ்சேன். சரி ஓகே. அப்போ உங்களுக்கு நீ மாதம் 15,000 அக்கா போடுவா, தம்பின்ற 5,000, சரி அண்ணாண்ட 5,000, மற்றது உங்களோட அந்த நலம்புரி காசு. இனி இப்போ கோழியால் வர முட்டை அதை விற்றாலும் சரி, நீங்கள் குடிச்சாலும் சரி. ஓ நானும் அதுக்கும் சரி தான். அதுக்கு ஒரு கடைசி ஒரு 5,000 போட்டாலும் அதுக்கு முட்டையால் அதான் அது ஒன்று சிலவை அதை பார்க்கட்டும். இப்போ என்ன தெரிஞ்சு 5 ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கும் போட்டு விட்டுட்டேன்டா. இவருக்கா? சரி, அது எனக்கு அவ்வளோ காணும். அப்போ வெட்டி 5 அந்த 8 13 அக்கா 15 28 கோழியால் ஒரு 10 போடுவோம் 38. சரி, மாதம் 30 ஆப்பேன். இனி நீங்கள் வீட்டிலேருந்து வழியாக சாப்பிடலாம், மீன் கொண்டு நீ திரிய வேண்டாம். சரியா? சரி சரியா? சரி ஐயா. ஓகே. அப்போ சந்தோஷமா? பெரிய சந்தோஷம். நான் அவருக்கு ஒரு 10 10 ஒரு 5 ஒரு போட்டு அது என்னண்டா நீங்கள் செய்யுங்க. சரி, அப்போ சந்தோஷம். 2 பெரிய அளவில் முடிஞ்சது. கோழிக்கூழ் நாளை போட ஆக்கள் வருவாங்க. நான் கரண்ட் கட்டாயம் செய்வோம், கட்டாயம் செய்வோம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கடைய ஆள் ஓமண்டா சரி, இவரை பிடிச்சா சரி. அது நீங்களாம் சொல்லலாம் எங்கட விட்டே வர இல்லை உங்களோட கதை. சரி, அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக. அம்மா சந்தோஷம் தானே? இந்த போ எனக்கு இவ்வளவுமே எனக்கு பெரிய போதும். இந்த பிள்ளை ஏதோ நிலநாட்டி நல்ல நிலையை தான் எனக்கு செய்கிறதெல்லாம் இந்த பிள்ளைக்கும் எனக்கும். ஆனால் அம்மா பற்றி நாங்கள் சொல்லணும்னா ஒரு விஷயம், ஒவ்வொரு வழக்குக்கும் ஆள் வரும் வந்து அது வந்து எனக்கு எப்படி அதைத்தான் நான் இன்றைக்கு யாரையும் நம்பி அப்படித்தான் அந்த கரை ஊரெல்லாம் திரிகிறது. எந்த பிள்ளையும் என்ன நம்பி இறங்கி தரது போகிறது இல்லை. நான் சொல்றது எங்கட கோர்ட்ஸ் வழக்கு நடக்கல வரும் எந்த பிள்ளைண்டு அதுதான். அது அந்த டெக்னாலஜி வளர்ந்து ஃபோனில் எல்லா வீடியோவும் பார்த்து எங்கட வழக்கு தெரிஞ்சு நாங்கள் உதவி செஞ்ச எவ்வளோ பேர் வந்து வேற மறுத்த காரணங்கள் சொன்ன சுச்சுவேஷனில் அம்மா வந்து ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கிறாலே எங்களோட வழக்கு தவணை அறிஞ்சு வந்தோரால். அப்போ அந்த நன்றிக்கடன் எங்களுக்கு எப்பயும் இருக்கணும். நாங்கள் கட்டாயம் அம்மாவை கைவிட மாட்டோம். என்ன நடந்தால் நாங்கள் இருக்கணும். என்ற பிள்ளையும் நல்ல நிலையில இருக்கோம். ரைட். ஓகே ஓகே. வரும் போயிட்டா இன்னும் சிறப்பாக வரணும்னு தான் சிறப்பாக கட்டாயம் வருவோம். சரி, அப்போ ஓகே முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். மறுபடியுமாக இந்த உதவியை, அதாவது மாதாந்த உதவியை வந்து செய்யணும்னு சொல்லி முன்வந்த அந்த அக்கா, அதாவது வந்து அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 129. அக்காவுக்கும் நன்றி. அதே மாதிரி வந்து கோழிக்கூடு செய்ய முன்பு அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அக்கா, அது வந்துட்டு முடிஞ்ச பிறகு அந்த அக்காயினும் எனக்கு கோழிக்கூடு காசு அனுப்பல. சரியா? அந்த கோழிக்கூடு காசு வந்து இன்னும் இவ்வளோ முடிஞ்ச பிறகு நான் அவர் தம்பின்ற அக்கௌண்ட்டே வண்டி போட்டு அவருக்கே வந்து அனுப்புகிற மாதிரி தான் செய்வேன். சரியா? ஓகே பாய். ஓகே பாய் பாய்.